ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாம் இந்த காலை வேளையிலே நம்மளுடைய தியானத்தையும் விண்ணப்பத்தையும் அங்கீகரிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது யோபு புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரத்திற்கு ஆண்டவன் கவனத்தை திருப்பினார். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. யோபுவை ஆண்டவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறமான அவனை போல் பூமியில் ஒருவரும் இல்லை என்று சொல்லி 8வது வசனத்திலே 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது சாத்தான் என்ன பண்றான்? ஆண்டவரிடத்துல ஒரு சில காரியங்களை வைக்கிறான். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சாத்தான் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார். Satan prays to God. சாத்தான் தேவனிடத்தில் கேட்டால் தேவன் பதில் கொடுப்பார் என்று சாத்தான் அறிந்திருக்கிறான். அவர் கேட்கிறான், ஆண்டவர் நீ போ, நீ கேட்டபடி நீ செய் அப்படின்னு சொல்லி அவனுடைய ரெக்வெஸ்ட கிராண்ட் பண்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? Satan knows the character of God and Satan knows God will answer prayer. தேவனுடைய குணலட்சணம் என்ன என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். அதிலே ஒன்று, தேவன் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் என்று சொல்லும். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது சாத்தானுடைய அந்த விண்ணப்பத்தை அவன் வைத்த பிறகு, ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுத்த பிறகு அல்லது அனுமதித்த பிறகு அவன் போய் எல்லாவற்றையும் அழிக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அது வாசிக்கணும் அவசியம் இல்லை. அப்ப யோபுவினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அநேக நேரங்களிலே யோபுவினுடைய ரெஸ்பான்ஸை குறித்து நாம் தியானித்திருக்கலாம். அதை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸ் என்று சொல்லி கூட நாம் பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். யோபு என்ன சொல்றார்? அப்பொழுது யோபு எழுந்திருந்து, 20வது வசனம், தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாவிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த ரெஸ்பான்ஸ் ஒரு உன்னதமான ஒரு ரெஸ்பான்ஸ். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி நம்ம பிரசங்கங்கள்ல கேட்டிருப்போம், யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் தேவனை அவர் ஆராதித்தார்,
அல்லது தேவனை அவர் துதித்தார் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கலாம். பட் வாட் சர்ப்ரைஸ் மீ, எது என்னை ஆச்சரியத்திற்குள்ளாக்கினது என்றால், யோபு இந்த இடத்துல ஜெபிக்கவில்லை. He accepted his state of suffering. தன்னுடைய உபத்திரவத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய உபத்திரவத்தை அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அல்லது ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தன்னுடைய தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். எந்த விதமான இப்படிப்பட்ட ஒரு இழப்பின் மத்தியிலும் அவன் தேவனை குறை சொல்லவில்லை, அல்லது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. இது எல்லாமே ஒரு உன்னதமான ஒரு ரெஸ்பான்ஸா இருந்தாலும், what surprised me is he didn't pray. அவன் ஜெபிக்கவில்லை. அடுத்த அதிகாரத்துக்கு வர்றோம், அதே இது ரிப்பீட் ஆகுது. திரும்பி சாத்தான் வந்த ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நல்லா தெரிந்ததுதான். ஆண்டவர் திரும்பியும் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார், அல்லது உத்தரவுங்கிற காட்டு பெர்மிஷன் கொடுக்கிறார். நீ போய் என்ன வேணாலும் செய் அப்படின்னு. உயிரை மாத்திரம் எடுக்கிறதுக்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கல, எப்படி என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்றார். போய் சரீரத்தை விலகினப்படுத்துகிறான். அப்ப மனைவி என்னுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கிறோம். திரும்பியும் யோபு அற்புதமான ஒரு கம்போஸ்டரை காமிக்கிறார். 10ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். பைத்தியக்கார பேசுறார், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கன்சிஸ்டன்டா என்ன பார்க்கிறோம், யோபு பாவம் செய்யவில்லை. But he accepted what happened and he never petitioned against it. என்ன நடந்துச்சோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு விரோதமாக அவர் எழும்பி ஜெபிக்கவில்லை. He did not take authority over situation and went and asked God to change the situation. அந்த சூழ்நிலையை அவர் தன்னுடைய கையில் எடுத்து ஆண்டவரிடத்துல போய் தன்னுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது அவர் ஜெபித்ததாக நமக்கு அதற்கு பிறகு ரெக்கார்டு இல்லை. மாறாக யோபுவினுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் based upon what he heard from his friends, அதை நம்ம நிறைய பார்க்கிறோம். நண்பர்கள் பல ஆலோசனை சொல்றாங்க, பிரயோஜனம் இல்லாத ஆலோசனைகள், நிறைய காரியங்கள் தவறாய் சொல்றாங்க. உங்க பாவத்தினாலதான் இது வந்துச்சு அப்படின்னு அடிக்கடி அவரை ரொம்ப மனமடிவாக பேசுறாங்க. அதற்கு அவர் மாறி மாறி பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது யோபு தான் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் விடவே இல்லை. 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். என்னன்னா அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தன்னுடைய வேதனை பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். பல இடங்களிலே தேவனிடத்திலே நிறைய கேள்வி கேட்கிறார். ஒரு சில நேரங்கள்ல
சந்தேகங்கள் வருகிறது. 3வது அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருக்கட்டும், ஆல் திஸ் திங்ஸ் அவர் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாக அவருடைய ரெஸ்பான்ஸ்ல வெளிப்படுத்துகிறார். He accepted and he never went to God and asked for a deliverance from his situation. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் தொடர்ந்து வாசித்தேன். நான் ரொம்ப இந்த இந்த தாட்டின் அடிப்படையில வாசிக்கல. எங்கேயாவது வேற ஒரு இடத்துல அவர் 41வது அதிகாரம் வரைக்கும் ஜெபித்தாரா என்று எனக்கு ஞாபகம் இல்லை, நான் முன்னாடி வாசித்த வரைக்கும். பட் நிறைய கேள்விகள் ஆனா கேட்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஞானத்தை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரே தவிர அவர் என் சூழ்நிலையை மாத்துங்க என்று அவர் ஜெபிக்கவில்லை. யோபு எல்லாமே கரெக்டா தான் செய்து கொண்டிருக்கிறார், ஆனா ஜெபிக்கவில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஏற்ற நேரத்துல எனக்கு பதில் கொடுப்பார் என்று அவர் நினைத்தாரோ எனக்கு தெரியல. யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 2வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது கடைசி பேஸ், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆங்கிலத்துல you receive not because you ask not. நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இந்த வசனம் சொல்லு. நான் யோசித்து பார்க்கிறேன், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும் பொழுது அக்செப்ட் பண்ணி இப்படிதான் லைஃப் இருக்கும் அப்படின்னு நிறைய நேரத்துல செட்டில் ஆயிடுறோம். அதனால நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாக நாம் ஜெபிக்க நம்ம மனதை செலுத்துவதில்லை. செட்டில் ஆகக்கூடாது. யோபு ஒரு ஜெப வீரன் அல்ல என்பது என்னுடைய இந்த காலை வேளையின் தியானம் அல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் ஜெபிக்கல. நான் சொல்றேங்க, ஜெபித்தால்தான் நம்மளுடைய சூழ்நிலை மாறும். We cannot take it for granted that God knows and he will do the best for me. கண்டிப்பா அவருக்கு தெரியும். மத்திய 6ஆம் அதிகாரத்துல இதான் நாம் படிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நாம என்ன கோ த்ரூ பண்றோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபித்தால்தான் தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா,
நான் ஜெபிக்கதான் செய்யறேன், ஆனாலும் பதில் வரவில்லை. அது வேற விஷயம். திரும்பி ஒரு உதாரணத்திற்கு போவோம். மார்க் 5ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. கதிரேனுடைய நாட்டிலே இயேசு படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வர்றான். லேகியோன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்ப இயேசுவை கன்ஃபார்ம் பண்றான். அப்ப சாத்தான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். 12ஆம் வசனத்திலே அந்த பிசாசுகள் எல்லாம், பல ஆயிரம் பிசாசு, அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. திரும்பியும் பாருங்க, சாத்தான் இயேசுவிடம் கேட்கிறான். இயேசு என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். அவன் என்ன கேட்டானோ கேட்ட விதமா சாத்தானுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பன்றிக்குள்ள எங்களை அனுப்புங்கிறாரு. அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள்ளே அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. 2000 பிசாசுகள் அந்த மனிதனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்திருக்கு. அவ்வளோ உள்ள போய் பூந்து. இப்ப என்ன நடக்குது? 15ஆம் வசனத்துல இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். சோ இவனுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு லைஃப்ல, சரியாயிட்டான். அப்ப 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் இப்ப சரியாயிட்டான். ஆனா அவன் ஒரு பிரேயர் வைக்கிறான். அவரோடே கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப இங்க ரிவர்ஸ்ல நடக்குது. என்ன பாக்குறோம்? யோபு ஜெபிக்கல, அதனால தேவன் பதில் கொடுக்கல அப்படின்னு. ஆனா சாத்தான் ஜெபிக்கிறான், ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இங்கு அதுக்கு ரிவர்ஸா பாக்குறோம். சாத்தான் ஜெபிக்கிறான், ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனா புத்தி தெளிந்த அந்த பிசாசு பிடித்த மகன் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவில்லை. அவன் நினைத்தபடி அவனுடைய வேண்டுதல் அவனுக்கு அருளப்படவில்லை. ஆனா 20ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும் ஆண்டவர் தனக்கு என்ன சொன்னாரோ அதை போய் அவன் செய்தான். அப்ப ஒரு காரியத்தை நாம் இங்கு புரிந்து கொள்கிறோம். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் ஜெபித்த விண்ணப்பத்திற்கு உடனடியாக நாம் நினைத்த மாதிரி பதில் கொடுக்கிறதில்லை என்பது
உண்மை. ஆனா நீங்க பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இயேசு கொஞ்ச நாளைக்கு பிறகு எல்லாவற்றையும் அவர் போய் பல இடங்களிலே தன்னுடைய ஊழியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பி வருவார். திரும்பி வரும்போது பார்த்தா அவர் இதே இந்த தெக்கப்போலி நாட்டுக்கு வரும் பொழுது அநேகர் அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை கேட்டு அற்புத அடையாளங்கள் நிறைய நடந்து அவனுடைய அந்த சிறு ஊழியத்தின் நிமித்தமாக, தெக்கப்போலி என்று சொன்னால் 10 பட்டணங்கள் என்று பேர். அப்ப ஆண்டவர் அவனிடத்துல நீ போய் நான் உனக்கு செய்ததை அந்த 10 பட்டணங்களிலே சொல்லு என்று சொன்னதை அவன் கேட்டபடினாலே அந்த 10 பட்டணங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு அவர்கள் அநேக சுகம் பெற்றார்கள், அநேகர் விடுதலை பெற்றார்கள். இவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை இவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. So many times நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறார் என்று நம்மளுடைய எண்ணங்கள் போக்கஸ்டா இருப்பதை காட்டிலும், கேட்கவில்லை என்றால் சாத்தானுக்கு தெரியும், நமக்கும் தெரியும் ஆண்டவர் நாம் ஜெபித்தால் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார் என்று. அப்படி இருந்தும் கேட்கவில்லை என்றால் நம்மிடத்தில் அவர் வேறு ஏதோ எதிர்பார்க்கிறாரோ, அந்த சூழ்நிலையை அவர் தனக்கு லாபமாக பயன்படுத்த விரும்புகிறாரோ, அதற்காக நம்மை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அதற்காக நான் ஒரு சில உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறதோ, என் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறாரோ, என் மூலமாக தேவன் இந்த உலகத்திற்கு பிரசித்தமாக விரும்புகிறாரோ, இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு எழும்ப வேண்டும். ஏன்னா God's character is consistent. நாம் ஜெபித்தால் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாக அதிலே அவர் விலக மாட்டார். ஆனா பதில் வரவில்லை என்கிற பொழுது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மளுடைய போக்கஸ் ஷிஃப்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் பதில் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறதை காட்டிலும், இதிலே ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார், இதன் மூலமாக தேவன் என்னை ஒரு சாட்சியாக இந்த சூழ்நிலையின் மத்தியில ஏற்படுத்த விரும்புகிறாரா என்பதை நான் யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு போதுமான அளவிற்கு நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த காலை வேளையில ஒருவேளை அந்த லேகியோன் கணக்கிலே பிசாசு பிடித்த அந்த சகோதரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிராகரித்து ரீடைரக்ட் பண்ண மாதிரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஜெபங்களை பல
மாதங்களாக அல்லது வருடங்களாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கவில்லை என்றால், ஒருவேளை உங்களை ஏதோ ரீடைரக்ட் பண்ண விரும்புகிறாரோ, இதன் மூலமாக அவர் ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ என்கிற கேள்வியை ஆண்டவர் உங்க மத்தியிலே வைக்க விரும்புகிறார். ஒன்று நமக்கு தெரியும், யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்று நமக்கு தெரியும். இந்த கழுதையில இருந்த அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதனிடத்திலிருந்து நமக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். யோபுவினுடைய லைஃப்ல எவென்ச்சுவலி அவர் அப்படியே சாகல. ஒரு சில காலங்கள் எவ்வளோன்னு நமக்கு தெரியல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா முடிவு சம்பூர்ணமாக முடிந்தது. God restored Job. God brought double blessing for him. அவருடைய வாழ்க்கையை புதுப்பித்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை கேட்காத விதமாக நமக்கு தோன்றலாம். ஆனா நிச்சயமா ஆண்டவர் நாம் இழந்தவைகளுக்கு அதிகமாக அவர் ரெஸ்டோர் பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலைகளில் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? ஆண்டவர் நம்மை வித்தியாசமான ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறாரா? யோபுவை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே கொண்டு வந்தார். அதனாலதான் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகும் அல்லது 5000 வருடத்துக்கு பிறகு நாம் இன்னும் யோபுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷ நோக்கத்திற்காக இந்த பூமியிலே கொண்டு வந்திருக்க கூடும். உங்கள் மூலமாக ஒரு சிலரை ஆண்டவர் தன்னண்டை இழுத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்க கூடும். அதனால ஒரு சில காரியங்களை நீங்கள் நினைத்த பிரகாரம் பதில் கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தொடர்ந்து அந்த உபத்திரவத்தின் பாதையிலே அவர் உங்களை வழிநடத்தக்கூடும். ஆனாலும் ஜெபத்தை விடாதீங்க, ஆண்டவரிடத்துல தொடர்ந்து போய் ஜெபிங்க. இதன் மத்தியிலே ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் நீ ஏதாவது எதிர்பார்த்து இந்த காரியத்தை நீ தடை பண்ணி இருக்கிறீரா, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்காமல் இருக்கிறீரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை நாம் தொடர்ந்து வைப்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் போராட்டத்தின் மத்தியிலே உம்மை நோக்கி ஜெபித்து பதில் பெற முடியாத சூழ்நிலையின் மத்தியிலே இந்த காலை வேளையிலே விண்ணப்பங்களை வைப்பதற்காக வந்திருக்கிறார்களோ எல்லாரும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே என்னென்ன இண்டிவிஜுவல் நீட்ஸோடு இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார்களோ தகப்பனே, ஒருவேளை யோபுவை போல அந்த கல்லறை மனிதனை போல ஆண்டவரே இவர்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில இந்த காலை வேளையில வந்திருந்தால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க வல்லமையினால் இவர்களை ஆட்கொள்வீராக என்று ஜெபிக்கிறேன். உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, ஒரு சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களால் முடியாது ஒன்றும் அல்ல ஆண்டவரே. பிள்ளைகள் பல வருடங்களாக அல்லது பல மாதங்களாக பல நாட்களாக ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து பதில் பெறாதவர்கள் இந்த குரூப்ல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஒரு ரீடைரக்ஷன் தேவைப்படுகிறது என்றால் ஆண்டவர் இந்த காலைவெளியில அவர்களோடு பேசுங்கப்பா. எதற்காக நீ
கால தாமதம் செய்கிறீர் என்பதை உணர்த்துங்க ஆண்டவரே. அது நிமித்தமாக அந்த பாத்திரமாக அவர்கள் மாறி தங்களுடைய பல நாட்களாக தேங்கி கிடக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே சீக்கிரமாக பதில் பெற கர்த்தர் ஒரு திறந்த வாசலை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக ஆண்டவரே, பலவீனம் சுகமாய் மாறுவதாக ஆண்டவரே, இல்லாமை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, உறவு ரீதியா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே மீண்டுமாக ஒருவரோடு ஒரு அன்போடு அந்நியோன்யத்தோடு இருப்பதற்கு தேவையான அன்பை ஊற்றுவீராக. கர்த்தாவை, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கூடிய பெற்றோருடைய விண்ணப்பத்தை கேட்பீராக. பிள்ளைகளுடைய ஆண்டவரை பின்மாற்றத்தை ஆண்டவர் மாற்றுவீராக. உம்மண்டை பிள்ளைகளை வாலிப நாட்களில் இழுத்து கொண்டு உம்மை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பயத்தோடு ஆங்ஸைட்டியோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலைவெளியில இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல ஒரு மணமகனோ மணமகளோ என்னுடைய பிள்ளைக்கு வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலவெளியில இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்பீராக, பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் வேறு என்னென்ன தேவைகள் இந்த காலவெளியில நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகள் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அனைத்து தேவைகளுக்கும் ஒரு நினைத்தது எண்ணினதற்கும் மேலாக நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியத்தை ஒவ்வொருவருக்கும் செய்வீராக. தகப்பனே, இந்த மாதத்தை நாங்கள் கடைசி வாரத்திற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. அன்புள்ள தேவனே, இந்த கடைசி வாரத்திலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடிய போகிறதப்பா. தேவன் எங்களை உயிர் கொடுத்து வைத்திருக்கிறீர். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த வருடத்தை செலவழிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து உங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஓகே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உடைய சமாதானத்தினாலும் உடைய ஆரோக்கியத்தினாலும் உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கலாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்து போக வேண்டும் என்கிறவர்கள் நினைக்கலாம். ரஞ்சித்தினுடைய தகப்பனார் கணேசன் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரர் ரஞ்சித் அவர்களுடைய தகப்பனார் கணேசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக இந்த விண்ணப்பத்தை அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அறிவீர். இயேசுவின் நாமத்தில் சகோதரர் கணேசனை நீ தொடுவீராக. அவருடைய தனிப்பட்ட தேவை எதுவாக இருந்தாலும், சரீர ரீதியான தேவையாக சுக ரீதியான தேவையாக இருக்கும் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. அதுவரை என்ன ரீதியான மன ரீதியான தேவையாக இருக்கும் என்றால், குடும்பத்திலே தேவை இருக்கும் என்றால், எந்த தேவைகளாக இருந்தாலும் சகோதரர் கணேசனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி சகோதரர் கணேசனுக்கு நீ செய்ததற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரர் ஆனந்த் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே காலை சுமார் 10 மணி அளவிலே அவங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக நடந்து முடிந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி தன்னுடைய இயல்பு நார்மல் நிலைக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி. நம்மள ஆண்டவரே சகோதரர் ஆனந்த் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாளிலே 10 மணிக்கு ஆண்டவரே சென்னையில வைத்து இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கவிருக்கிறது. இந்த மெடிக்கல் டீமுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வேண்டிய நல்ல விஸ்டத்தை இந்த டாக்டர்ஸ் தாங்கப்பா. ஆண்டவரே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்ல முறையிலே இந்த சர்ஜரி நடந்து முடிந்தது என்று நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அந்த மகனுக்கு தொடர்ந்து நல்ல ரெக்கவரியாகவும் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய திருமண காரியத்திற்கு இருக்கக்கூடிய தாமதம், தடைகளை ஆண்டவர் நீக்கும்படி ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண காரியத்திலே அவர்கள் தொடர்ந்து உம்மை நம்பி விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த மகளுக்கு ஆண்டவரே, நீ ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு ஏற்ற துணையை இந்த மகளுக்கு கட்டளையிடுவீராக. நெடுநாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புள்ள தேவனே, மகள் நெடுநாட்களாய் காத்திருக்கிறாங்க. பலமுறை குடும்பத்திலே நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த மகளுக்காக இந்த திருமண காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இதே மாதிரி எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல துணையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் விண்ணப்பங்களை கேட்டு ஏற்ற துணையை நீ கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி கிருபை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரர் ஜான் ரஞ்சித் அவர்களுக்காக ஜெபிப்போம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய தம்பிக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜான் ரஞ்சித் அவர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தம்பி ஜானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே தம்பி எங்க இருந்தாலும் உங்க வல்லமையில கரம் அவன் மேல் நீட்டப்படட்டோம்ப்பா. ஒரு தெய்வீக வல்லமை மகனுடைய சரீரத்துல இந்த காலை வேளையில இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்ன பலவீனங்கள் அந்த மகன் சந்தித்து இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அந்த பலவீனத்தை மாற்றமால் ஆகும் என்று நாங்கள் நம்பி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தம்பி ஜானுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு அற்புத சுகம் மகனுக்கு உண்டாவதாக. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. நாங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். தம்பிக்கு ஒரு அற்புத சுகத்தை இந்த காலை வேளையிலே கட்டளையிடுவீராக. அதை நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள தேவனே, தம்பி ஜானை போல எத்தனையோ பேர் சரீர பலவீனத்தோடு இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தங்களுடைய சரீரத்திலே பலவீனமான பகுதிகளுக்காக நோக்கி இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்காகவோ தன்னுடைய உறவினருக்காகவோ எங்கோ இருக்கக்கூடியவருக்காகவோ ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளின் மேலும் உடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. கர்த்தர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த வாரத்திலே சகோதரர் மனோகரன் அவர்கள் எழுப்புதல் கூட்டங்கள் அமெரிக்க தேசத்திலே நடத்துகிறார்கள். அதற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டோம், ஜெபித்தோம். ஆண்டவர் இந்த கூட்டங்களை அற்புதமான முறையிலே நடத்தி கொடுக்க அந்த 10 நாள் கூட்டங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, சகோதரர் மனோகரன் அவர்களுடைய இந்த எழுப்புதல் கூட்டங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தொற்றிருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கேட்ட வார்த்தைகள் அப்பா வாழ்க்கையாக மாறுவதற்கு ஆவியானவர் அந்தந்த நேரங்களிலே கேட்ட வசனங்களை ஜனங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட தொடர் கூட்டங்களை அநேக இடங்களிலே உலகமெங்கிலும் நடத்துவதற்கு உடைய பிள்ளைகளை தூண்டுவீராக. அப்படிப்பட்ட கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடப்பதற்காக திட்டமிடப்படுகிறதோ எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஆவியானவருடைய அபரிவிதமான அருள் மாறி பொழியப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் தொட்டு உடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீர் இழுத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகள் ஒருவேளை விண்ணப்பத்தை வைக்காவிட்டாலும் ஆண்டவரே அவர்களுக்கு மனதிலே ஒரு சில தேவைகள் அது நிமித்தமாக ஜெபத்திலே இணைந்து அவர்கள் காத்திருந்திருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கூடிய எல்லாருக்கும் அப்பா தனிப்பட்ட முறையிலே அவர்களை நீர் ஆசீர்வதியுங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவைகளை சந்தியுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த வாரத்தை ஆசீர்வதித்து முடிப்பதற்கு கிருபை செய்யுங்க. அடுத்த வாரம் இதே பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் மீண்டுமாக இணைந்து உடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கிறவரை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்திற்குரிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து உடைய சமாதானத்தினாலும் உடைய ஆரோக்கியத்தினாலும் எங்கள் நிறைத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லலாம். ஆம்.